ஹரிஹரன் அப்படின்னு இப்போ ஒரு சேஞ்சோட என்னுடைய 4வது படம் தமிழில் லவ் டுடே அப்படின்ற ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்காக நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போகும்போது என்னுடைய ஏஜ் 22. ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ப்ளூ பேண்ட்டோட உள்ளே போகும்போது சௌத்ரி சாரை பார்த்து, சார் நான் வந்து ஒரு இசையமைப்பாளர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு. ஒரு 4 படம் பண்ணுறோன்ப்பா, ஆனால் வந்து உன்னை பார்த்தா வந்து என்ன எப்படி நான் உன்னை நம்பி ஒரு படத்தை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். சார் நான் வந்து பார்க்குறது தான் இப்படி இருக்கேன் சார், நான் நல்லா மியூசிக் பண்ணுவேன் சார். அப்படியா தம்பி, ஒரு 2 days டைம் தரேன், இந்த 2 daysல என்ன வந்து நான் வந்து ஹாப்பியானா டெஃபினட்டாக உனக்கு இந்த வாய்ப்பை நான் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரூம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த 2 நாளில் சௌத்ரி சார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இந்த பேனரில் ஆல்ரெடி இருக்கிற ஹிட்ஸ் இது எல்லாத்தையும் என்னுடைய மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு அவுட்புட்டை எப்படி கொடுக்கணும், என் மைண்டில் என்னென்னமோ போயிட்டு இருக்கு. ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படியும் பண்ணலாம், பல விதங்கள் இருக்கு. ஆனால் இந்த பேனரில் நான் இந்த சௌத்ரி சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு 2 hours 3 hours உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறமா நான் சில கம்போசிஷன்ஸோட வெளியே வந்தேன். 2 daysக்கு அப்புறம் சாருக்கு போட்டு காட்டினா பிரமாதமாக இருக்கு, நீ தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய கண்டினியூட்டியை வந்து இன்னைக்கு நான் ஒரு 14 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், லைக் தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்த லாங்குவேஜஸ். இப்போ ஒருவர் மீது இருவர் சாய்ந்து பாலசேகர் சார் கூட இது என்னுடைய 4th ஃபிலிம். லவ் டுடே அப்படின்ற ஃபிலிமில் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஒரு ட்ரைவன் உட்லாண்ட்ஸில் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு. கதை கேட்டு நான் வெளியே வந்துட்டேன், சாருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வெளியே. சார் 2 பேரும் டிபார்ட் ஆனோம். போனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறேன் சிவா அப்படின்னு, நான் கண்டிப்பாக நல்லா இது பண்ணுறேன் சார். வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே நான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ட்ரைவன் உட்லாண்ட்ஸ்ல இருந்து பனகல் பார்க் வரைக்கும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன், அந்த ஜிஎன்ஜெட்டி ரோட்ல, ஒன்லி திங்கிங் அபவுட் தி ஸ்கிரிப்ட். இது எங்கேயோ என் லைஃப்ல டச் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய எங்கேயோ இந்த பார்ட் வந்து எங்கேயோ சம்வேர் மிஸ்ஸிங் ஃப்ரேஸ் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இதுக்கு எப்படி பண்ண போறேன் கடவுளே அப்படின்ற. வீட்டுக்கு வந்து நான் அந்த 2 days டைம்ல நான் வந்து கம்போஸ் பண்ணி இதெல்லாம் திஸ் இஸ் another ஸ்டோரி. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பிரியమైన நீக்கு அப்படின்ற ஒரு ஃபிலிம்ல மறுபடியும் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். லவ் டுடே அப்படின்ற ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில்வர் ஜூப்ளி ஹிட் ஃபிலிம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங், ஒரு இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜோட நல்ல வந்து ஒரு கலக்கின ஒரு ஃபிலிம் அது. ஸோ அப்புறம் வந்து பிரியమైన நீக்கு இந்த ஃபிலிம்ல நாங்கள் 2 பேரும் மறுபடியும் எங்களுடைய இணைப்பு. இந்த ஃபிலிம் வந்து தருண் அண்ட் ஸ்னேகா அப்படின்ற ஒரு புது என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின்ஸை வச்சு அப்போ படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சௌத்ரி சார் எங்களை மறுபடியும் எங்களை இணைச்சி ஒரு வாய்ப்பு. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஃபிலிம் நாங்கள் அன்னைக்கு செஞ்சிருப்போம். அப்புறமா தமிழில் ஹிட்டான ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து இளைய தளபதி விஜய் சாரும் சூர்யா சாரும் நடித்து மிகப்பெரிய வெற்றி படம். நாங்கள் நாகார்ஜுன சார் கூட தெலுங்கில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படமும் நல்ல ஒரு வெற்றி படம் அது. அதுக்கப்புறமா தெலுங்குல பாலசேகர் சார் வந்து பார்த்திபன் கனவு, தமிழில் பார்த்திபன் கனவு, தெலுங்குல அம்மாய் பாகுந்தி ஒரு பெரிய ஹிட் ஃபிலிம் பண்ணிட்டு மறுபடியும் தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ மறுபடியும் நான் பாலசேகர் சார்கிட்ட எங்களுடைய இதில் சார் எப்படி நான் நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு ஃபிலிம் பேசிகிட்டு இருக்கேன் சார், இதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1 week அப்புறமா ஒரு 10 days அப்புறமா ஒரு கால் வந்துச்சு. இந்த ஃபிலிம் ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு ஃபிலிம் கன்ஃபார்ம் ஹிட்டான ஒரு டாப்பிக்கோட வரேன் நான் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து ஒருவர் மீது இருவர் சாய்ந்து. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாலசேகர் சார் சொன்ன மாதிரி இது சௌந்தர் சார் அப்படின்ற ஒரு நண்பரோட தான் வந்து வியதுரை சாரை முதல்ல பார்த்து என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு சின்ன படம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சரி சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன். பேசி வந்ததுக்கப்புறமா
இந்த டோட்டல் எல்லாம் அமைப்பெல்லாம் அமைஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு அமைப்பு சொல்லியிருந்தாங்க, அதாவது அது மாதிரி வேற இன்னொரு அமைப்பு அமைஞ்சு எல்லாமே வந்து இந்த ஃபிலிமில் எல்லாம் டுவர்ட்ஸ் பெட்டர்மெண்ட்டுக்காக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம நார்மலாக வந்து அது வந்து ஒரு வெற்றி படம் அமையும் போது மட்டும்தான் வந்து இது போல சில இன்ஸ்டன்சஸ் நடக்கும். ஸோ அது போல எல்லா ஒரு நல்ல அமைப்பும் இந்த ஃபிலிமில் பாலசேகர் சாருக்கு அமைஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 days தான் ஆச்சு ரீரெக்கார்டிங் முடிச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். த ஃபிலிம் இஸ் கம் அவுட் வெரி ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னிங் ஹிலேரியஸ் காமெடி இருந்துக்கிட்டு அங்கங்கே கைத்தட்டல் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி ஹானஸ்ட் வித் மை வேர்ட்ஸ். வி ஹவ் டன் அ வெரி குட் ஃபிலிம். இந்த கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ். இந்த படம் வந்து நல்லா வெற்றி அடையணும் எல்லாம் அந்த இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து ஸ்னேகன் சார் வந்து 4 பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு பாட்டு வந்து விவேகா எழுதியிருக்காங்க. பிரமாதமான லிரிக்ஸோட அவுட்புட்டோட நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. இப்போ ப்ரொடியூசர் சார், ராஜு சார் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஒரு இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக we have given the best. So we have I pray God இந்த ஃபிலிம் நல்லா வரணும். நான் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வந்து 5-6 years மறுபடியும் தமிழில் படம் பண்ணுறேன். எங்கள் மீடியா ப்ளஸ் பீப்புள் ஐ ரெக்வெஸ்ட் இந்த நல்ல ஒரு விஷயத்தை வந்து நல்ல இது ப்ரொஜெக்ட் பண்ணி எங்களை ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு இது கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.